ஜக்குவை எங்கயாவது பாத்தியா? இல்லையே. ஏன், என்னாச்சு சிக்கி? நான் களிமண் பொம்மைகளை செஞ்சிருக்கேன். நான் இத பண்ணிட்டு இருக்கும்போது ஜக்கு அங்க வந்தா. அவன் எனக்கு உதவி பண்றதா சொன்னான். என்ன பண்றீடாலு? இந்த பம்பரம் எனக்கு பரிசா கிடைச்சது. அட ஜக்கு, உன்னதான் நாங்க தேடிட்டு இருந்தோம். அட, யார் இது புதுசா வந்திருக்காங்க? இவன் என்னோட பெரியப்பா பையன் டக்கு. இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். ஆஹா, டகு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் தெரியாம பண்ணிட்டேன். குறி தப்பிடுச்சு. ஹே டக்கு, அந்த ரெட் கலர்ல இருக்கறத கொஞ்சம் எடுத்து கூட. எதை கேக்குற? இது கேக்குறியோ? டக்கு, ஏன் இப்படி கலர் எல்லாம் கொட்டி நாசம்? குட்டினேன்னு வருத்தமா இருக்கா? கோவப்படாத, இதை உன் மேலேயே கொட்டுறேன். நான் என்னோட பொம்மைங்களுக்கு வேற எங்கேயாவது போய் கலர் அடிச்சுக்கிறேன். ஆனா சிக்கி, நீ வராத ஜக்கு. நீ உங்க அண்ணன் டக்கு கூடயே இருந்துக்கோ. பீம், இன்னைக்கு ராஜகுமாரி நம்ம எல்லாரையும் அரண்மனைக்கு வர சொல்லிருந்தாங்க. மறக்காம வந்து ஒழுங்கா போய் சிக்கி கிட்ட மன்னிப்பு கேளு. அனுப்பி கேட்கலன்னா என்ன பண்ணுவேன்? வேண்டாம் வேண்டாம், சண்டை போடாதீங்க, கோபப்படாதீங்க. அரண்மனைக்கு இவன் வர வேண்டாம். நான் நிச்சயமா வருவேன். என்ன ஜக்கு? டக்கு, நான் இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. நீ அங்க அப்படியா? உன் நண்பர்களுக்காக உன் அண்ணனை மதிக்காம போறியே நீ. சரி ஜக்கு, உன் அண்ணன் டக்குவையும் கூட கூட்டிட்டு போலாம். ஆனா அங்க வந்து அவன் எந்த குறும்பும் செய்ய மாட்டான்னு நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சரி சரி, பண்ண மாட்டேன். போலாமா? நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜா, இந்த விருந்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சாப்பிடுறதுக்கு இருக்கு. இல்ல, நான் தான் முதல்ல எடுத்தேன். இல்ல இல்ல, விடு, நான் தான் எடுத்தேன். இல்லன்னு சொல்றல, நான் தான் எடுத்தேன். எனக்கு தான் அது சொந்தம். டக்கு, நீ சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு தண்டனை கொடுத்திருப்பேன். ஆனா இத பாரு, நீ என்ன வேணா சொல்ல, ராஜா மேல பம்பரத்தை விட்டேனே, அதுதான் கொஞ்சம் அலியா இருந்தது. போது, நிறுத்து டக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? உன்னால என் நண்பர்கள் கிட்ட தான் கெட்ட பேர் ஆயிடுச்சு. இனி நீ என்கிட்ட பேசாத, போ. ஜகு, ஜகு சொல்றத கேளு. அப்ப நான் உன்னோட நண்பன் இல்லையா? என்னாச்சு சுட்கி? நீ ஏன் இப்படி அழுத? உங்ககிட்ட காசு இருந்தா கொடுக்கறீங்களா? எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க காசு தேவைப்படுது. என்கிட்ட காசு. நான் கொடுக்கறேன் சுட்கி. இந்தா புடி. ரொம்ப நன்றி. நாங்க சாயங்காலமா உங்க அம்மாவை பார்க்க வரோம். சரி பீம். வாங்க பசங்களா, வாங்க. அம்மா, என்னோட Dress எங்க வச்சிருக்கீங்க? அந்த அலமாரியில தாமா வச்சிருக்கேன். அங்க இல்லையேம்மா, நான் நல்லாவே தேடி பார்த்துட்டேன். ஆனா அங்கதானே வச்சேன். அட பீம், நீங்க எல்லாரும் உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு காலையில நாங்க விளையாடிட்டு இருந்தப்ப சுட்கி அழுதுகிட்டே என்கிட்ட வந்தா. அவதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட. இன்னைக்கு முழுக்க சுட்கி எங்கேயுமே போகல. லட்டு பண்றதுக்கு எனக்கு உதவியா இருந்தா. அப்படின்னா காலையில எங்க கிட்ட வந்து பேசினது யாரா இருக்கும்? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்னுடைய மந்திர தண்ணிக்கு ஒரு பாராட்டு.
இந்த மந்திர தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் எவனுடைய உடையில நான் போட்டாலோ உடனே நான் அவனுடைய ரூபத்துல அப்படியே மாறி போயிடுவேன். வர வர கிராமத்துல திருட்டு அதிகமாயிடுச்சு. நாம இதுக்காக நிச்சயம் ஏதாவது செஞ்சாக. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குரல் அந்த பக்கத்துல இருந்து தான் வருது. ஒரு மந்திரவாதி என்ன ஏமாத்தி இங்க கொண்டு வந்துட்டான். உன்னை காப்பாத்த இங்க யாரும் வர முடியாது. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இதே பகவானே, இவன் அப்படியே என்ன மாதிரியே மாறிட்டானே. ஓஹோ, இதுதான் விஷயமா? இது ரொம்ப விபரீதமான விஷயம்தான். உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? நம்ம ராஜகுமாரி இந்துமதியோட துணிகளை நாம ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது? இது நல்ல யோசனையா இருக்கும். எதுக்காக? அது ஏன்னா மகாராஜா அந்த மந்திரவாதி துணிகளை வச்சுதான் மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா ராஜகுமாரியோட துணியை வாங்க வருவான். அவன் ராஜகுமாரியா மாறி நம்ம கிட்ட வரும்போது நாம அவனை பிடிச்சிடலாம். ஆனா உண்மையான ராஜகுமாரியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, மறுபடியும் நம்ம குழம்பிட்டோம்னா? அதுக்கு கூட என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த துணியை எனக்கு கொடுங்க. இப்போ ராஜகுமாரியுடைய உடை எனக்கு கிடைக்க போகுது. ஜாக்கிரதையா வரலாம். அங்க பாருங்க, ராஜகுமாரி வராங்க. இவன் தான் அந்த மந்திரவாதி. நான் தான் இந்த டோலக்பூரோட ராஜகுமாரி. இந்த இல்ல, நான் தான் உண்மையான சரி, உங்க 2 பேர்கிட்டயும் நாங்க ஒரு கேள்வி கேட்போம். நீங்க அந்த கேள்விக்கு சரியான பதில சொன்னீங்கன்னா உங்கள யாரு ராஜகுமாரின்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்ப பார்க்கலாம். சரி சொல்லு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட ரகசிய கேள்வி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டா. மாம்பழம் தானே? லட்டு. நீ சொன்ன பதில் தப்பு. கண்டிப்பா நீ தான் அந்த மந்திரவாதியா இருக்கணும். சபாஷ் பீம். என்னை சார்ந்த என் ஊர் மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் இப்ப சொல்ல போறேன். இந்த பழமையான சிலை நம்ம நாட்டிலிருந்து பல வருஷங்களுக்கு முன்னால திருடப்பட்டு இருந்தது. எங்க இருந்ததுன்னே தெரியல. பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு தேடினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நாட்டுக்கே அந்த சிலைய நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த சிலை நம்ம நாட்டுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு கௌரவமா இருந்தது. அதோட இனிமேலும் இருக்கும். வரப்போற உற்சவத்துல நாம இந்த சிலைய மறுபடியும் ஸ்தாபிக்க போறோம். இந்த சிலையை இந்த ஊர்ல இருந்து இனிமே யாராலையும் திருட முடியாது. ஏன் ஒருத்தனால மட்டும்தான் இது முடியும்? வீரர்களே, மகாராஜா, இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஆனா இப்போ நீங்க கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல. அந்த அதிரடி திருடனை நாம சீக்கிரமே பிடிச்சிடலாம். உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கான நாளும் நெருங்கியாச்சு. நாம நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உற்சவத்துல கலந்துக்கிறதுக்காக உங்க நண்பர் டோலக்பூரோட மன்னரான இந்திரவர்மருக்கு அழைப்பு அனுப்பியாச்சு. 98, 99, 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு. நான் வரட்டுமா? அட கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு,
எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. இப்போ என் கையில ஒரே ஒரு